நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய இறுதி சுற்று நிலவரத்தை தான் இப்ப நம்ம பேசியிருக்கோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எம்.ஆர். காந்தி அவர்களே மீண்டும் களம் காண்கிறார். கடந்த தேர்தலில் எம்.ஆர். காந்தி அவர்கள் மீது கடுமையான அனுதாபாலை வீசியது. அந்த அனுதாபாலையினுடைய நீட்சி தான் அவருடைய வெற்றியாக மாறியது. இந்த முறை அப்படியான அனுதாபாலையும் இல்லை, அவர் மீது ஆதரவலையும் இல்லை. இந்த நேரத்துல தான் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக களத்துக்கு வந்தார் ஆஸ்டின். ஆஸ்டின் அவர்களும் எப்படி எம்.ஆர். காந்தி அவர்கள் மீது அனுதாபாலை வீசியதோ கடந்த முறை, அதே மாதிரி ஆஸ்டின் அவர்கள் மீதும் அனுதாபாலையும் இல்லை, ஆதரவலையும் இல்லை. ஆஸ்டின் அவர்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகள் சென்னை அண்ணா அறிவாலயத்துல திமுகவுடைய முக்கிய தலகர்த்தரா இருந்து அங்கேயே அவர் அலுவலகத்துல இருந்து திமுகவுக்கான பல பணிகளை முன்னெடுத்திருந்தார். அவர் அந்த தொகுதிக்குள்ள பெரிய அளவுல கிரவுண்ட் ஒர்க் பண்ணலனாலும் ஆஸ்டின் அப்படிங்கிற அந்த பெயர் மீதான ஒரு மரியாதை அல்லது மோகம் அப்படிங்கிறது திமுக காரர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் திமுகவுடைய வேட்பாளராக ஆஸ்டின் களத்துக்கு வந்தார். நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் முத்துக்குமார் களத்துல இருக்கார். தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் பொர்வின் கிங்ஸ் அப்படிங்கிறவரு களத்துல இருக்கார். தொகுதியினுடைய இப்போதைய சூழல் எப்படி இருக்கு, நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். கடந்த தேர்தலில் வீசின அனுதாபாலை எம்.ஆர். காந்தி மீது இல்லை. எம்.ஆர். காந்தி வயோதிகர், பார்ப்பதற்கு எளிமையானவர், திருமணம் ஆகாதவர், காலில் செருப்பு கூட போடாதவர். இந்த எளிமையெல்லாம் கடந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த முறையும் அதே விசாரணைகளை பேசுகிற பொழுது, அதே விஷயங்களை செய்கிற பொழுது மக்கள் மன்றத்துல பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. எம்.ஆர். காந்தி அவர்கள் திருமணமே செய்து கொள்ளாதவர், அதே மாதிரிதான் ஆஸ்டினும் திருமணம் செய்து கொள்ளாதவர். சோ அந்த அடிப்படையில ஆஸ்டினும் கொஞ்சம் எளிமையானவர் தான் அப்படிங்கக்கூடிய பெயரும் மக்கள் மன்றத்துல இருக்கு. சரி, இந்த தொகுதியில ஓட்டு போடுற கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல இந்துக்களுடைய வாக்கள் அதிகமாக இருக்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில. சோ அப்ப அந்த தொகுதியில இந்துக்கள் வாக்குகளை கடந்த முறை எம்.ஆர். காந்தி அறுவடை செய்தார். இந்த முறையும் அப்படி அறுவடை செய்தார்னா அது லாபம் தானே. இன்னும் கொஞ்சம் சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேகாவை நோக்கி திரும்புது அப்படிங்கிறது பாஜகவினருடைய எண்ணமாக இருக்கு. ரொம்ப குறிப்பா கடற்கரை கிராமங்கள்ல எல்லாம் தாவேகாக போகுது அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கு. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில கடற்கரை கிராமங்கள் அதிகம் இருந்தாலும் நாகர்கோவில் தொகுதியில விரல் விட்டு எட்டி விடலாம். ரொம்ப குறிப்பா ராஜாக்கமங்கலம் துறை போன்ற கிராமங்கள், அங்கெல்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டா தாவேகாவை நோக்கி வாக்கள் நகருது. பட் அதை விட முக்கியமா ஒரு சின்ன டேட்டா சொல்ல விரும்புகிறோம். நாகர்கோவில் பகுதியில பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க. அது இந்து சமூகத்திலே பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க, ஜாதியினர் இருக்காங்க. இதே நாகர்கோவிலுக்குள்ளதான் கார்த்திகை தியேட்டர், ராஜேஷ் தியேட்டர், பயோனியர் வசந்தம் பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 தியேட்டர்கள், வள்ளி தியேட்டர், இதெல்லாம் இருக்கு. மொத்தமா ஒரு 7 திரையரங்கள் இருக்கு. நீங்க பிவிபில 3 ஸ்கிரீனை சேர்த்தீங்கன்னா அந்த 7 திரையரங்கங்களையும் வரக்கூடிய படங்களுக்கு வெளியில் வைக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய பதாகையை போய் பார்த்தாலே அதுல பெரும்பகுதியான பேர் இந்துக்களா இருக்காங்க. அந்த ரசிகர் மன்றங்கள்ல உறுப்பினர்களாக இருக்காங்க. தாவேகா கடுமையான அளவுக்கு இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் ஆள உழுதிருக்கிறது. சோ நீங்க சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல 2 ஓட்டுகளை தாவேகா பெற்றால் இந்து பெல்ட்ல 3 ஓட்டுகளை பெறுகிறது. நான் களத்தில் உள்ளே சென்று பார்த்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். சோ அந்த அடிப்படையில் நம்ம பாக்குறப்ப சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல ஒரு பகுதியை தாவேகா ஈர்த்தாலும் கூட இந்த தொகுதிகள்ல இந்துக்களுடைய வாக்குகளையும் கணிசமான அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் பெறுகிறது. சோ அந்த அடிப்படையில ஒரு நூல் நிலையில் இந்த தொகுதியில் ஆஸ்டின் முந்துகிறார். ஆஸ்டின் ஏன் முந்துகிறார்னா, கடந்த முறை வீசிய அனுதாபாலை எம்.ஆர். காந்தி மீது இல்லை. இப்ப தொகுதிக்குள்ள யாருக்கு சாதக அலையும் இல்ல, யாருக்கு பாதகமான அலையும் இல்ல. அதே நேரத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசினுடைய பயனாளிகள் இருக்காங்கல்ல, மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், லேப்டாப் வழங்குற திட்டமாக இருக்கலாம், இதுல பெற்ற பயனாளிகளுடைய எண்ணிக்கை ஒன்று. இன்னொன்று எம்.ஆர். காந்தி மீது வீசாத அனுதாபாலை. இது ரெண்டும் சேர்ந்து ஆஸ்டின் அவர்களை ஒரு நூல் அளவிற்கு முந்த வைக்கிறது. ஆஸ்டின் கொஞ்சம் சுணங்கினால் எம்.ஆர். காந்தி முந்தலாம். பட் இப்போதைய களச்சூழலில் ஆஸ்டின் முந்துகிறார் என்பதுதான் இறுதி சுற்றினுடைய நிலவரம். நம்ம அடுத்த தொகுதியை விரிவாகவே பேசலாம்.